எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இப்போ மீன் குழம்பு எப்படி செய்ய போகிறோன்னு பார்க்க போகிறோம். 50 புளி, 2 தக்காளி, 2 வெங்காயம், பச்சை மிளகாய், பூண்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, 1 கிலோ மீன். 1 கிலோ நான் நல்லா வாஷ் பண்ணிக்கினேன். வாஷ் பண்ண சொல்ல மஞ்சத்தூள், உப்பு போட்டு வாஷ் பண்ணி வச்சுக்கணும். 50 புளி நல்லா தண்ணியாக கரைச்சிக்கணும். வெங்காயம், தக்காளி, இஞ்சி, கருவேப்பிலை, கொத்தமல்லி அரைச்சிய விழுது அந்த புளி தண்ணியில் கரைச்சிக்கணும். 2 பச்சை மிளகாய் அரைஞ்சி போட்டுட்டேன். 1 ஸ்பூன் மஞ்சத்தூள். இப்போ 1 கிலோ மீனுன்றதுனால மிளகாத்தூள் நான் 6 ஸ்பூன் போட்டேன். வெறும் மிளகாத்தூளில் தனியா மிளகாத்தூள் சேர்ந்தது. இப்போ புளி தண்ணியில் நல்லா நம்ம கரைச்சிக்கிறோம். அடுப்பு பற்ற வச்சாச்சு, சட்டி வச்சாச்சு. கோல்டு வின்னர் ஒரு 4 ஸ்பூன் ஊற்றியாச்சு. அது காஞ்சிகிட்டே இருக்கும். இப்போ நம்ம அரைச்சி விழுதெல்லாம் இந்த புளி தண்ணியில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நம்ம அரைக்கிற விழுது ரொம்ப நைஸாக அரைச்சக்கூடாது. கொஞ்சம் லைட்டாக குறன்னு அரைச்சிக்கினா தான் அது நல்லா இருக்கும். எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ கடுகு போட போகிறோம். 1 ஸ்பூன் கடுகு போடணும். ஒரு அரை ஸ்பூன் வெந்தயம் போடுங்க, அது பொரியணும். மீன் குழம்புக்கு ஒரு அரை வெங்காயம் நைஸாக அரிஞ்சு வச்சுங்க. வடகம் போட்டு குழம்பு தாளிச்சிங்கன்னா அந்த மீன் குழம்பு ஒரு டேஸ்ட்டு. வடகம் இல்லைன்னா நம்ம இந்த மாதிரி கடுகு வெந்தயம் பொரிஞ்சவனே ஒரு அரை வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கிறோம்ல, அந்த அரை வெங்காயத்தை நம்ம அந்த கடுகில் போட்டு பொரிக்கணும். இப்போ குழம்பெல்லாம் ரெடி பண்ணினே இருக்கிறோம். அங்கே கடுகு பொரிஞ்சிடுச்சு. நம்மளுக்கு தேவையான அளவுக்கு குழம்புல தண்ணி ஊற்றணும். அதிகமாக தண்ணி ஊற்றிடக்கூடாது. ஒரு தண்ணின்றது ரொம்ப தண்ணி ஊற்றினா ரொம்ப நேரம் சுண்ட வைக்கணும், தேவையே இல்லை. கொஞ்சம் அரை டீஸ்பூன் நான் வெந்தயத்தூள் போடுறேன். மீன் குழம்பு, காரக்குழம்புக்கெல்லாம் நம்ம வெந்தயத்தூள் போட்டோம்னா அந்த குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வெங்காயம் போட்டுருக்கிறேன். அந்த வெங்காயம் கொஞ்சம் பொன்னிறமாக வரணும். கடுகு, வெந்தயம், வெங்காயம் வாசனைலாம் அப்படியே மணமாக மணக்கும். அதுவும் நான் மண் சட்டியில் மீன் குழம்பு வைக்கிறேன். மீன் குழம்பு எப்பவுமே நம்ம சட்டியில் வச்சு பார்த்தோம்னா அந்த டேஸ்ட்டே தனியாக இருக்கும். பூண்டு எப்பவுமே தட்டி போட்டிங்கன்னா அந்த மீன் குழம்பு இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பூண்டு தட்டி போட்டாச்சு. மீன் குழம்பு ஒரு 1/4 மணி நேரம் நல்லா கொதிக்க வைங்க. நம்மளுக்கு மீன் குழம்பு மேலே தனியாக எண்ணெய் பெரியும். அதுலேயே நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு குழம்பு ரெடி ஆச்சு. குழம்பு கொச்சினே இருக்குது. நான் மீன் வாங்கிட்டு வந்தேன்ல, அந்த பொடி மீன் போட்டு குழம்பு வச்சா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நான் மீன் சின்ன சங்கரா மீன் வாங்கிட்டு வந்து தான் நான் குழம்பு வைக்கிறேன். அது மீன் குழம்பு ரெடி ஆகிட்டே இருக்குது, கொதிச்சிட்டு இருக்குது. நம்ம மீன் ரெடி பண்ணி வச்சுக்கணும். இப்போ குழம்பு வேணும்னா ஒரு கரண்டி போட்டு ஒரு கலக்குங்க. திக்னஸ் நம்மளுக்கு தெரியும். தேவையான அளவுக்கு ரொம்ப சுண்டிடக்கூடாது. அதாவது கையில் எடுத்து பார்க்க சொல்ல குழம்பு முக்கால் பதம். இப்போ குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நான் கழுவி வச்சுக்கிற மீனை அந்த குழம்புல ஆட் பண்ண போகிறேன். மீன் குழம்புல போட்டு கூட நம்ம கரண்டி வச்சு கலக்கவே கூடாது. அதாவது கரண்டி வச்சு நீங்கள் குழம்பு மீனை கலக்கினீங்கன்னா மீன் புண்டு போயிடும். மீனை சட்டியில் குழம்புல போட்டு 2 கொதி தான் வரணும். குழம்புல மீன் ரொம்பவும் கொதிக்கக்கூடாது. கொதிச்சதுன்னா மீன் புண்டு போயிடும். அதனால் கை வச்சு 2 அப்படி ஒரு அலசுனீங்கன்னா அந்த குழம்புக்குள்ளே மீன் இதாகிடும். நீங்கள் அந்த மாதிரி சட்டியில் அந்த குழம்பு இதை பண்ணுங்கள். மீன் போட்டு ஒரு 2 கொதி தான் வரணும். மீன் குழம்பு தேன் மாதிரி இருக்குது பாருங்கள். பார்க்க சொல்லே கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். சட்டியில் மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் வீட்டில் மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. பசங்களும் சாப்பிட ரெடி ஆகிட்டாங்க. உங்களுக்கும் பிடிச்சிருக்கிற நான் நம்புகிறேன். நீங்களும் வீட்டில் சமைச்சு பார்த்து சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். Thanks for watching.